தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, இந்த நேரத்துல இப்படியா ஒரு சவுண்டை வச்சுட்டு எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதோ பண்றாங்களேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, யான் பெற்ற இன்பம் வையகம் பெருக என்பது. நாங்கள் ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், அநேக விதமான நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதை போல எங்கள் சகோதர சகோதரிகளாகிய நீங்களும் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான ஒரு நோக்கம், எல்லா ஜனங்களும் அவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நன்மையான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், எல்லோரும் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததன் நிமித்தமாக அவர் வந்த நாட்களிலே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின சூழ்நிலைகளை கூட நாம வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அதோடு கூட வரலாறும் அதை பதிவு செய்திருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எப்படியாய் அநேக அற்புத அடையாளங்களை செய்தாரோ, இந்த நாட்களில் கூட இயேசுவை நோக்கி யாரெல்லாம் இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க, சமாதானம் இல்லாமல் சுகம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க சொல்லி கேட்கிறார்களோ, அத்தனை பேருக்குள்ளும் இயேசுவானவர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசு ஒருவனையும் புறம் அவர் தள்ளாத தெய்வமாய் இருக்கிறார். மனுஷனுடைய அன்பு மாறி போகும். மனுஷனுடைய அன்பு கொஞ்ச காலத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நாம கொடுக்க முடியலன்னு சொன்னா அந்த அன்பு மாறுகிற அன்பதா இருக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி இல்லைங்க. நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் அது மாறாத அன்பாய் இருக்கிறது. அந்த அன்பனுடைய அளவு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி சொட்டு ரத்தம் அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. இவ்வளவு மகா பெரிய அன்பு எதற்காக என்று சொன்னால், நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி, நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட அன்பு அதோடு கூட நின்று விடவில்லை. தொடர்ந்து அவருடைய பணி செய்கிற அநேக ஊழியக்காரர் நிமித்தமாக இந்த நாட்கள் கூட நாம பார்க்க முடிகிறது. நாம வேலூர் பகுதியில சிஎம்சி என்கிற ஒரு மருத்துவமனை அநேகர் அறிந்திருக்கிறோம். அந்த மருத்துவமனை நிறுவதற்கு முன்பதாக அந்த பெண்மணி செய்த ஒரு காரியம், அவருடைய தகப்பனார் அவர் டாக்டரா இருந்து அவர் அந்த பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அந்த சகோதரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த படித்துக் கொண்டிருந்த சகோதரி ஒரு விடுமுறைக்காக தன் தகப்பனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த வந்தது நிமித்தமாய் அவர் இந்த இரவு வேளையில் தங்கி இருக்கும் பொழுது, அந்த இரவில திடீர் என்று ஒரு கதவு தட்டுகிற சத்தம். சென்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நின்று, என்னுடைய மனைவி பிரசவ வேதனைப்படுகிறாள், ஆகையால நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், நீர் மருத்துவர் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள்